ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து, அவர்கள் மீது நம்முடைய ஸலவாத்துகளை எந்த அளவிற்கு சொல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லும் பொழுது, இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்து சொல்கிறான். மலக்குமார்கள் சொல்கிறார்கள், எனவே கலிமா சொன்ன மூமின்களே நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்திலே 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறார், 313 ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களில் எந்த நபிமார்களுக்கும் ஸலவாத்து சொன்னதாக தகவல்களில் நாம் காண முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான உடனே சஹாபாக்கள் எல்லாம் தாங்க முடியாத ஒரு துயரத்தில், சோகத்தில், கண்ணீரில் கலங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மரணத்தை ஜீரணிக்க முடியாமல் சோகத்தில் மூழ்கியிருந்த அந்த நேரத்தில் மதீனாவினுடைய பள்ளிவாசலில் ஒரு பெரிய இரங்கல் கூட்டம் ஒன்று நடந்தது. ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆள் வஃபாத்தான இரங்கல் கூட்டம் நடக்கிறது வழமை தானே. ஒவ்வொரு ஆட்களும் மர்ஹூமானவுடைய பெருமைகளையும் சேவைகளையும் எடுத்து சொல்கிறது உண்டு. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்தை தாங்க முடியாமல் சோகத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழகான ஒரு இரங்கல் உரையை நிகழ்த்தினார். கஸாலி இமாம் தன்னுடைய இஹ்யா உலூமுத்தீன் என்ற ஞான நூலில் நபி அவர்களின் ஸலவாத் என்ற ஒரு பாடத்தில் அந்த சொற்பொழிவை எடுத்து எழுதுவார். அவர்கள் சொன்ன பல முக்கியமான பாயிண்ட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஞாபகப்படுத்தி, நினைவுபடுத்தி, கண் முன்னால் கொண்டு வந்து, நாயகமே நீங்கள் எப்படிப்பட்ட நபி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஹயாத்தா இல்லை. ரசூலுல்லாஹ்வினுடைய சோகத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு முன்னால் நபி அவர்களுடைய பெருமைகளை அங்கே நினைவுபடுத்தி சொல்லும்போது சொன்னார்கள், நாயகமே நீங்கள் சாதாரண நபியா? எவ்வளோ பெரிய ஒரு சர்தார் தெரியுமா? ஒவ்வொரு நபியை பாருங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க. ஒரு சமயம் 6 லட்சம் சமுதாய மக்களுக்கு தண்ணி தேவைன்னு சொன்ன உடனே 6 லட்சம் பேருக்கும் தண்ணி தேவைப்படுச்சு. உடனே உன்னிடத்தில் முறையிட்ட பொழுது நீ என்ன சொன்ன? ஃபன் ஃபஜரத் வல்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர் ஃபன் ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷ்ரத ஐனா. கல்ல அடிங்க, பாறையில் அடிங்க, 12 ஊற்றாக உங்களுக்கு அது தண்ணியை தரும்னு சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணி தேவைன்னு சொன்னோன்னே பாறையில் அடித்தாங்க, 12 ஊற்றாக வந்தது. தண்ணி வரக்கூடிய இயல்பான இடத்துல ஒன்று தான் கல்லும் கல்லிலிருந்து கூட எத்தனையோ நதிகள் கல் வெடித்து தண்ணி வருதுன்னு குர்ஆன்லேயே சொல்கிறான் அல்லாஹ் சில இடங்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தண்ணி தேவைப்பட்டுன்னு சொன்ன உடனே கல்லிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத் தண்ணி வந்துச்சு. ஆனால் நாயகமே உங்கள் கையிலிருந்து ஹுதைபியாவில் 1500 சஹாபாக்களுக்கு தண்ணி பஞ்சன்னொன்னே ஒரு தண்ணீர் உள்ள ஒலுசிய பாத்திரத்தில் உங்கள் கூஜாவில் உங்கள் கையை விட்டீங்க, ஊற்றுகளை போல உங்கள் விரலிலிருந்து தண்ணீர் ஊறியது. நீங்கள் சாதாரண நபியா? கல் தண்ணி தரக்கூடிய இடம்தான், ஆனால் சதையும் தசையும் நரம்பும் ரத்தமும் உள்ள ஒரு கை, அது தண்ணிக்குரிய இடம் இல்லை. ஆக அதுக்குரிய இடம் அல்லாத ஒன்றில் குறிந்து அல்லாஹ் உங்களுக்கு தண்ணி தான். இதாவது பரவாயில்லை, தபூக் யுத்தத்துக்கு போயிருக்கும்போது 12,000 பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கையிலேருந்து தண்ணி கிடச்சி, கை மூலமாக எல்லாத்துக்கும் தண்ணி கிடச்சி. ஒரு மோட்டரை கூட 10 நிமிஷம் தடவை 10 நிமிஷம் அணைச்சி போடுங்கன்னு சொல்லுவான் போரிங் மேன்.
10 நிமிஷத்துக்கு போடுங்க, இல்லைன்னா தண்ணியெல்லாம் போயிடும், காற்று வாங்கிரும்மா, ஏர் வாங்கிரும். ஆனால் எத்தனாயிரம் பேருக்கு ஜாபீர் அலி அல்லான்னு சொல்லுவாங்க, புகாரி ஷரீஃபில் வருது, நாங்கள் இருந்தது என்னவோ 1500 பேர், நாங்கள் 1,00,000 பேர் இருந்தாலும் கஃபானா, எங்களுக்கு நபி அவர்களுடைய விரல் தண்ணீர் போதுமானதாக இருந்திருக்கும். அந்த உம்ராவில் நாங்கள் இருந்தது என்னவோ எத்தனை பேர் தான்? 1500 பேர் தான். வலோ குன்னா மியத்து அல்ஃபின், 1,00,000 சொல்கிற தகவல் புகாரிலே இருக்குது. அந்த பாடத்தை நான் நடத்தியே கொடுத்துருக்கேன் பிள்ளைகளுக்கு. 1,00,000 பேர் அந்த கூட்டத்தில் தண்ணி பஞ்சம் தேவைப்பட்டிருந்தாலும் வெரி சிம்பிள், ரசூலா தன்னுடைய விரல்களை கொண்டே தண்ணியை வெளியாக்கி கொடுத்துருப்பார். அப்போ நாயகமே நீங்கள் சாதாரண நபியா? கல்லிலிருந்து தண்ணியை கொடுத்தான் அல்ல, அது ஒரு அற்புதம் சொன்னால் உங்கள் கையிலிருந்து வந்துச்சே அது பேர் அற்புதம். அந்த அற்புதத்துக்கு முன்னால் இது பக்கத்தில் நிற்கவே முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அற்புதம் காணா போயிடும். உங்கள் கையிலிருந்து வந்த அற்புதத்தை பார்த்தா நீங்கள் பேரற்புதத்தை காட்டி நபி நாயகமே அப்படின்னு ரசூலுல்லாவை ஞாபகப்படுத்தி முன்னால் மணக்கண் முன் கொண்டு வந்து புகழ்ந்தாங்க. அப்படி சொற்பொழிவில் ஒவ்வொன்றா சொன்னாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாரு, நேற்று ஓத நான் அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லி சுலைமான் ரியா உதுஹா ஷஹரும் வரவாஹுஹா ஷஹர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காலை தென்றல் ஒரு மாத தொலையிலும் அவர்களை அழைத்து செல்லும், மாலை தென்றல் 1 மாத தொலையிலும் அவர்களை இழுத்து செல்லுங்கிறான் அல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காத்திலேயே பறப்பார்கள், விமானம் பறக்கிற மாதிரி காத்திலேயே போவாங்க. காத்தை வாகனமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்து. ஆனால் உங்களுக்கு அது என்ன ஸ்பீடு? புராக்கைக்கு அல்லாஹ் உங்களை மேராஜுக்கு புறாக்கில் கூட்டு போனானே, அந்த புறாக்கு ஸ்பீடுக்கு காற்று ஈடாகுமா? அவங்க சாதாரண ஒரு அற்புதம்னா, நீங்கள் போன புறாக்கு ஸ்பீடை பற்றி வருது. அது ஒரு 8 வச்சால ஒரு வானத்தில் தான் வைக்கும். இங்கேருந்து ஒரு காலை வைக்கிறா இருந்தாலும் வைக்கிற இடம் ஒரு வானத்திலே இருக்கும். 2வது 8 2வது வானத்தில் வைக்கும். அந்த அளவுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அற்புதம். என்ன அற்புதம்? உங்கள் புறாக்குக்கு முன்னால் அவர் அற்புதம் சாதாரணமானது. எவ்வளோ பெரிய அற்புதத்தை பெற்ற நபி நீ அப்படின்னு ஒவ்வொன்றையாக சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மையத்துகள் ஹயாத்தாக்குனாங்க. நேற்று கூட ஒரு சம்பவம் சொன்னோம்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக்குனாங்க, மையத்தை ஹயாத்தாக்குனாங்க. இது அற்புதமாக தெரியலாம், அற்புதம் தான். ஆனால் உங்கள் ஹைபர் போரில் உங்களுக்கு விஷத்தை வச்சு ஒரு சந்தை பொதிச்சு தரப்பட்டதே, அதை உங்கள் கையில் இருக்கும்போது லா தவுக்குலி இன்னி மஸ்முமத்துன் யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சாப்பிடாதீங்க, நான் விஷ வைக்கப்பட்டிருக்கிறேன்னு அந்த சந்து உங்கள் கையிலேருந்து பேசிச்சே, அந்த பொரிச்ச கறி. மாடு பேசவே செய்யாது, ஆட்டுக்கு ஆயில்லாத ஜீவன்னே பேர். வாயில்லாத ஜீவன் உங்கள் கையில் உயிர் இல்லாத நேரத்தில் பேசிச்சு, அது பேராச்சரியம். மனுஷன் பேசுகிற மனுஷன் மையத்தான பிறகு பேசுனது ஆச்சரியம்னா, பேசாத வாயில்லாத ஜீவன் இறந்த பிறகு அது பொரிச்ச கறியாக இருந்துச்சு உங்கள் கையில் பேசிச்சு பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தெல்லாம் தூக்கி முழுங்கிச்சு நாயகமே உங்கள் அற்புதம். இப்படின்னு ஒவ்வொன்றையா சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இடையில சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் சாதாரண ஆளா? அல்லாஹ் உங்களுக்கு ஸலாத்து சொல்லியிருக்கான் யா ரசூலுல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க? அல்லாஹ் ஸலவாத்து சொல்லியிருக்கான். அது இடையில ஒரு பிட்டை போட்டாங்க. பல விஷயத்தில் ஒரு பிட்டு என்னது? உங்களுக்கு அல்லாவே ஸலவாத்து சொல்லுங்க. உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஸலாத்து யாருக்கு கிடைச்சி, எந்த நபிக்கு கிடைச்சது அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய பெருமைகளை பேசுனாங்களாம். அதுக்கு சொல்ல வர இன்னல்லாஹ் மலாயிக்கை யுஸல்லூன அலன் நபின்னு சாதாரண ஆயத்தை நம்ம கேட்டதாக இருக்கும். அதனுடைய பவர் யாருக்கு அல்லாஹ் ஸலவாத்து சொன்னான்? உலகத்தில் அந்த சுபுக் இமாம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, என்னுடைய மன்னரையில் மாமின் என் மீது யாரெல்லாம் சலாம்னு சொல்கிறாங்களோ என்னுடைய ரவுலானன்னு, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய ரூஹு திரும்ப மீட்டி தரப்படுகிறது. அதுக்கு சுபுக் இமாம் அழகான விளக்கம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் எப்பவும் கபூரில் வைக்கப்பட்டதோ அந்த நிமிஷத்திலிருந்து அவங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ வைக்கப்பட்ட உடனே அந்த நிமிஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு ரூஹை திருப்பி கொடுத்த ரூஹை திரும்ப 2வது எடுக்கப்படவே இல்லை. ரசூலுல்லாஹ்வை கபூரில் வச்ச உடனே சலாம் சொல்கிறதுக்காக அல்லாஹ் ரத்தல்லா ரூஹ, என் மீது அல்லாஹ் ரூஹை திரும்ப தர்றான், சலாம் சொன்னாலுக்கு பதில் சொல்கிறதுக்கு. அப்போ ரசூலுல்லாஹ்வை கபூரில் வச்ச உடனே அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காகவே இது ரூஹை என்ன செய்யப்பட்டது? முன்கர் நக்கீருக்கு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக எப்படி ரூஹை இடுப்பு வரைக்கும் கொடுக்கப்படுற மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு சலாத்துக்கு பதில் சொல்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. முன்கர் நக்கீர் கேள்விக்கு கொடுத்த ரூஹு பதில் சொல்லணும்னா திரும்ப பீச கொடுக்கப்படும். அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன இல்லை, கொடுத்த ரூஹு திரும்ப என்ன செய்யப்படவில்லை, எடுக்கப்படவில்லை. ஏன்னா நான் உலக வேர்ல்டு கிளாக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கிளாக்குன்னு இருக்கலாங்க, உலக டயம். ஒவ்வொரு நாட்டினுடைய டயத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் தொழுது முடிச்சிட்டோம், அடுத்து பேங்காங்கில் ஆரம்பிப்பாங்க.
இப்போ எங்கே ஆரம்பிப்பாங்க? அடுத்து நம்மளோட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கம்மி தானேங்க. அடுத்து எங்கே ஆரம்பிப்பாங்க? 1.5 மணி நேரம் கழிச்சு இந்தியாவில் ஆரம்பிப்பாங்க. அடுத்து 1.5 மணி நேரம் கழிச்சு துபாயில் ஆரம்பிப்பாங்க. அடுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு குவைத்தில் ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாக் படி பார்த்தீங்கன்னா தொழுகை நடந்துக்கிட்டே இருக்கும். பாங்க சொல்லி நம்ம ஓய்வாயிட்டாலும் அடுத்த நாள் ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்தில் செலவாத்து இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய செலவாத்து இருக்குது. ஒவ்வொரு அத்தஹியாத்தில் என்ன இருக்குது? நம்ம தொழுகக்கூடிய ஒரு தொழுகிற காயத்திலாவது சலாமாவது அத்தஹியாத்தில் செலவாத்து இல்லாத அத்தஹியாத்திற்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா வாலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலா இப்ராஹிம் வாலி. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய செலவாத்து உலகத்தினுடைய 24 மணி நேரம் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படின்னா உலகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய செலவாத்து ஒரு நான் ஸ்டாப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. உலகத்துக்கெல்லாம் ஒரே டயத்தை வைக்காம ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு உதயத்தை கொடுத்து, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அஸ்தமத்தை கொடுத்து, ரசூலுல்லாஹ்வை 24 மணி நேரமும் என்ன செய்யப்பட்டு கொண்டே இருக்கணும்? அல்லாஹ் தொழுகைப்படுற அல்லாஹ்வுடைய ஞாபகம் உலகத்தில் அவனுடைய புகழ் தொழுகை நடக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய செலவாத்து நடக்கணுங்கிறதுக்காக. இதை விட பெருமானாருடைய புகழுக்கு என்ன வேணும்? அதுக்கு தான் ஒரே வார்த்தையில் அல்லாஹ் சொன்னா, வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய புகழை அல்லாஹ் நாம் உயர்த்தி விட்டோம் நாயகமே. யாரும் மேடையை போட்டு பேசியோ அல்லது மௌலுது படித்தியோ நம்ம புகழ்றதெல்லாம் நமக்கு காரியம் நடக்கிறதுக்கு தான் நம்ம மௌலுது வரும். நமக்கு எதாவது தேவை நடக்கட்டுமே. நம்ம வாவு இப்ராஹிம் இருக்கிற ஆளா இவங்க கூட அன்னைக்கு ஒரு பால் காய்ச்சினாக. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வச்சா எதுக்காக வேண்டிய அவன் நல்லா இருக்கவங்க ரசூல்லா நல்லா இருக்கிறதுக்காக வேண்டிய மௌலுதுனாங்க. அவங்க நல்லா இருக்க, அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலி குடும்பம் நல்லா இருக்கணும், பலாய் முஸ்பித் இல்லாமல் இருக்கணும். அப்போ நம்ம ஓதுறது எதுக்கு? நமக்கு நன்மைக்கே தவிர யாருக்கு நல்ல? நாம் செலவாத்து நிறைய ஓதுறதுனால அந்த வீட்டுக்கு முசீபத்து போகும், அவ்வளோதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏதாவது புகழை உயர்த்த முடியுமா நம்மளால்? அல்லாஹ் உயர்த்திட்டான். உலகம் முழுவதும் ஒரு ஆள் இறந்து போயிட்டா 40 நாள் இல்லை 3 நாள் வரைக்கும், இப்போ 40 நாள் ஆகணும். அப்படியே நார்மலாக அந்த வீட்டில் சிரிப்பு எல்லாம் வந்துடும். அந்த ஆள் வறந்த அப்புறம் ஒரு வருஷம் ஆனால் அடுத்த வருஷம் வருஷ பாத்தியாவே மறந்து போயிரு. நிறைய பேர் போன வருஷம் இருந்தாரோ எந்த டேட்டு அப்படின்னு வருஷ பாத்தியா நிறைய பேருக்கு மறந்துருக்கு. ஒரு வருஷத்துலேயே அவர்களுக்கு இல்லாமல் போயிடறாங்க. அந்த வீட்டில் இருந்த அறிகுறியே என்னான்னு போயிடுது. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செகண்ட்லையும் அவங்களுடைய செலவாத்தி அல்லாஹ் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். ஒரு விஷயத்த சொல்லட்டா, அல்லாஹ்வுக்கு கூட தொழுகை கம்மி தான், ரசூலுல்லாஹ்வுக்கு செலவாத்து அதை விட கூட. உலகத்தில் அல்லாஹ்வுடைய தொழுகை கூட கம்மி தான். எப்படி? எப்பவும் தொழுகை நடக்கும்? உலகத்தில் மனுஷன் இருக்கிற வரைக்கும் தொழுவான். மனுஷன் ஒழுங்க ஜின்கள் இருக்கிற வரைக்கும் தொழுவாங்க. சரி, மலக்குமார்கள் இருக்கிற வரைக்கும் மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்வாங்க. யாருமே இல்லாமல் அல்லாஹ் ஒரு மட்டும் தனியாக இருப்பான் தெரியுமா? குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாரும் காணா போயிருவீங்கிறான் அல்லாஹ் ஒரு காலத்தில். வயபுக்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலால், அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யம் மட்டுமே நிற்கும். அந்த இடத்துல லிமனுல் முல்குல் யௌம், இன்னைக்கு யார் ராஜா என்று கேட்பேன். பதில் சொல்றதுக்கு எந்த ராஜாவும் இருக்க மாட்டான். பதிலுக்கு நானே பதில் சொல்வேன். லில்லாஹில் வாஹிதுல் கஹார், சர்வாதிகாரியான அல்லாஹ் ஒருவனுக்கே ஆட்சி இன்று என்று அல்லாவே கேட்டு அல்லாஹ் பதில் சொல்றதுக்கு எல்லாம் மூத்தா போயிடுவான். அந்த கட்டத்திலும் அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் இந்த என்ன அர்த்தம்? அல்லாஹ் செலவாத்து சொல்றான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய செலவாத்து இருக்கும். தொழுகைங்கிறது கபூர்ல கிடையாது, சொர்க்கத்தில் கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய செலவாத்து எங்க இருக்கு? சொர்க்கத்தில் இருக்கு. ஏன்னா மலக்குமார்கள் இருப்பாங்க, அல்லாஹ் இருப்பான். உலகத்துக்கு அழிவு உண்டு, தொழுகைக்கு முடிவு உண்டு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய செலவாத்துக்கு முடிவில்லை என்பதைத்தான் அல்லாஹ் செலவாத்து சொல்றாங்கிறான். அல்ல அதை விளங்கணும். சும்மா இன்னல்லாஹ் வ மலாயிகத்தஹு யுஸல்லூன, அல்லாஹ் செலவாத்து சொல்றான்னு சொன்னா போதுமா? அல்லாஹ் என்கிறவன் எப்படிப்பட்டவன்? அவன் இருந்ததற்கு ஆரம்பம் கிடையாது, அவன் எவ்வளோ நாள் இருப்பாங்கிறதுக்கு முடிவும் கிடையாது. அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய செலவாத்துக்கு ஆரம்பமும் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய செலவாத்துக்கு முடிவும் கிடையாது. தொழுகை எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? மேராஜ் பயணம், அதுக்கு ஆரம்பம் இருக்கு. தொழுகை எப்போ முடியும்? நம்ம கபூரில் போனோன்னா முடிஞ்சு போயிடும். தொழுகைக்கு ஆரம்பம் இருக்கு, தொழுகைக்கு முடிவு இருக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய செலவாத்துக்கு ஆரம்பம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய செலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே பிறக்கு முன்னாலேயே செலவாத்து சொல்லப்பட்ட நபி. உலகத்திலேயே பிறந்தவங்களுக்கே நிறைய பேருக்கு பேர் இல்லை. ஆனால் பிறக்கு முந்தி அல்லாஹ் எவ்வளோ நாள் இருக்கிறான் என்பது இல்லை. அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செலவாத்துக்கு வார்த்தையாலும் நேரத்தாலும்
நம்மளால் சொல்லவே முடியாது, வர்ணிக்கவே முடியாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்து எவ்வளோ பெரிய செலவாத்து கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் வச்சு தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவே ரசூலுல்லாஹ் விஷயத்தில் எவ்வளோ அக்கறை எடுத்துக்கொண்டா அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் தேவையா, அல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தேவையா? ரசூலுல்லாஹ்வுக்கு தான் யார் தேவை? அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் தேவையா, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தேவையாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அல்லாஹ் தேவை, அப்படித்தானே? ரசூலுல்லாஹ்வுக்கு தானங்க அல்லாஹ் தேவை. அல்லாஹ்ங்கிறவன் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் படைச்சவன் இல்லைங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அல்லாஹ் தேவை. குழம்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் அல்லாஹ் தேவை. அல்லாஹ்வுக்கு யார் தேவையில்லை? ரசூலுல்லாஹ் தேவையில்லை, அப்படித்தானே? அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா ஸலவாத்து சொல்றான். ஆனா நமக்கு ரசூலுல்லாஹ் தேவை. ரசூலுல்லாஹ் இல்லைன்னா நாம சொர்க்கத்துக்கு போக முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் இல்லாம நாம சொர்க்கத்துக்கு போக முடியுமா? அப்ப நாம எவ்வளவு ஸலவாத்து சொல்லணும் ரசூலுல்லாஹ் மேல? அதைத்தான் அல்லாஹ் வலியுறுத்துறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து மீது நம்ம மட்டும் சொல்லலை, நம்மளை விட நீண்ட காலம் வாழ்ற ஆள்னா மலக்குமார்கள். உலகத்தில் மனுஷன்லாம் அழிஞ்ச பிறகும் யார் இருப்பாங்க? மலக்குமார்கள் தான் அல்லாஹ் படைச்சான். முதல்ல மலக்குமார்கள் படைக்கப்பட்டாங்க. அந்த மலக்குமார்கள் நீண்ட காலம் இருக்கிறாங்க. அப்போ நம்மளை விட நிறைய செலவாத்து சொல்ற ஆட்கள் யாருன்னா மலக்குமார்கள் தான். நம்மளை விட அதிகமாக செலவாத்து சொன்னாலும் அவங்க தான். இதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கும் மிஷ்காத் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு ரூமில் வஃபாத் ஆனவங்கள அடக்கப்பட்டிருந்துச்சு. கஹபுல் அஹ்பார் என்பவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் பார்க்கல. அவங்க உமர்லான் ஆட்சி காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு யூத பாதிரி, ஆனால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க உமர்லான் ஆட்சி காலத்தில். பெரிய ஆலிம். ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கப்பட்ட ஆயிஷா நாயுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. மிஷ்காத் ஷரீஃப் ஹதீஸ்லேயே வருது. உள்ளே நுழைஞ்சா ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி சில நாட்கள் தான் ஆயிருக்கு. ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி சில நாட்கள் தான் ஆயிருக்குது. ரசூலுல்லாஹ் பற்றி பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கஹபுல் அஹ்பார் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அறையிலே நான் பார்க்கிறேன். யார் சொல்றா? கஹபுல் அஹ்பார் ரலியல்லாஹு. அல்லாஹ் நான் சொன்னேன், யாருக்கையிலே சொன்னேன், அல்லாஹ் சில பேர்களுக்கு மலக்குமார்களை கண்ணில் காட்டி கொடுக்குறான்னு சொன்னா என்ன சொன்னாங்களா? மாமின் யௌமின் எத்தலியு, சூரியன் உதயமாகும் எந்த நாளும் இல்லை, சூரியன் உதயமாகக்கூடிய எந்த நாளும் இல்லை, இல்லா நஸல சபூன அல்ஃபம் மினல் மலாயிகா, 70 நாள் எங்க நின்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட அறையில நின்று சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தகவலை சொல்றது எங்க நின்று சொல்லிட்டு இருக்காங்க? ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள வர்றாங்க. ரசூலுல்லாஹ் பற்றிய பேச்சு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சொன்னாங்களாம், ஒவ்வொரு நாளும் ரசூல் வானத்திலிருந்து 70,000 மலக்குமார்கள் இறங்கி ஹத்தா யஹுஃபு பி கப்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரை சுற்றி உட்கார்ந்துருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை சுற்றி என்ன செய்யிருக்கிறாங்க? 70,000 பேர் உட்கார்ந்துட்டு என்ன செய்யறாங்க? யல்ரிபூன பிஅஜ்னிஹதிஹிம், தங்கள் ரெக்கையால் அதிலே தடவி கொண்டு இருக்கிறார்கள். எதை? ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா ஷரீஃபை. இன்னைக்கு வலிமாருடைய மக்பராவை தொடக்கூடாதுங்கிறான். இன்னைக்கு வலிமாருடைய மக்பராவை தொடங்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மக்பராவில் யார் தடவிட்டு இருக்கிறா? மலக்குமார். யல்ரிபூன, இடையில நம்ம பிட்ட சொல்லணுமா என்னங்க? இந்த கொள்கை குருடர்களையும் இடையில குத்திக்கிறணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். யல்ரிபூன பிஅஜ்னிஹதிஹிம், தங்கள் ரெக்கைகளால் அப்படியே தடவி விட்டு கொண்டு இருந்தார்கள். சும்மா தடவல, ஒரு மஜ்லிஸ், ஸலவாத்து மஜ்லிஸோடு வயுஸல்லூன அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொன்னவர்களாக. நான் ஒரு ஸலவாத்து சொல்றேன், ஏதாவது ஸலவாத்து இருக்கலாம் அல்லவா? ரசூலுல்லாஹி ஸலவாத்து சொன்னவர்களாக அப்படியே கபரை தடவி கொண்டு இருந்தார்கள். ஹத்தா இதா அம்சவ், இவங்களுக்கு டியூட்டி என்னன்னு சொன்னா 12 மணி நேரம் டியூட்டி. ஒரு ஃபேக்டரியில் காலை ஒரு நைட்டு பகல் 2 டியூட்டி இருக்குமாண்ணா? இந்த 70,000 மலக்குமார்கள் காலையில் வந்து இறங்கினவங்க மாலை ஆன உடனே அஜூ மேலே போயிடுவாங்க. போன உடனே ஹபத மிசுலுகும், அவர்களை போல ஒரு 70,000 நைட் டியூட்டிக்கு இறங்குறாங்க. அவங்களும் நைட்ல இருந்து காலை வரைக்கும் அவங்களுக்கு தான் தூக்கம் கிடையாது. மலக்குமார்கள் என்னைக்கு தூக்கமா? தூக்கம், பேச்சு, சாப்பாடு, மனைவி, கல்யாண ஆசை எதுவுமே இல்லாதவங்க தாங்க மலக்கு. ஏன்னா ஜின்கள் கூட கல்யாணம் முடிக்கும், புள்ள பெறும், சாப்பிடும், எல்லாம் உண்டு, தூக்கம்லாம் உண்டு. இல்லை, ஒன்றுக்கு போகிறது கூட கிடையாது யாருக்கு? மலக்குமார்கள். அப்போ 24 மணி நேரம் நான் ஸ்டாப். நம்ம கூட ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறவங்க கூட கொஞ்ச நேரம் ஒன்றுக்கு போயிட்டு வருவான். அந்த மாதிரி கூட ரசூலுல்லாஹ்வுக்கு கேப்பு கிடையாது. 24 மணி நேரமும். மிஷ்காத் ஷரீஃப் 546 பக்கத்தை கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். மிஷ்காத்தினுடைய கடைசி பக்கத்தில் அதான் வரும்.
எவ்வளோ பெரிய கிதாப் மதரசால ஓதி கொடுக்குறோம்லாங்க. மலக்குமார்கள் 24 மணி நேரம் அல்லாஹ் தாலா இந்த ஒரு கூட்டம் செலவாத்து சொல்லணுங்கம்மா, ஒரு கூட்டம் செலவாத்து சொல்லக்கூடாமா, நீங்களே வேண்டாம்ப்பா, அல்லாஹ் மலக்குமார்கள் வச்சே செலவாத்து சொல்ல வச்சுட்டான். உங்கள் செலவாத்தே இந்த சண்டை செலவாத்தே தேவையில்லை. ஒருத்தன் ஓதனுங்கிறான், செலவாத்து நிறையா ஓதக்கூடாது, அது நெருப்பு செலவாத்து அப்படின்னு கிண்டல் பண்ணுறான் சில பேர். உண்மையிலே நெருப்பு செலவாத்து தான். சோதனைகள் அந்த வீட்டில் உள்ள பலாய் முசீபத்துகளை நிற்கக்கூடியது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய சூனியம் வஞ்சன சூனியங்களை நெருப்பு பொசுக்கக்கூடியது. இவன் என்ன கிண்டல் பண்ணுறான்? நெருப்பு செலவாத்தான். நெருப்புங்கிறது என்னது? பலாய் முசீபத்துக்களை பொசிக்கிறக்கூடியதுங்கிறது தான் நம்ம அதை நெருப்பு செலவாத்துன்னு பேர் வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய ஆப்பாக்கள் வச்சிருக்கிறாங்க. ஆக உங்கள் சமாச்சாரமே வேண்டாங்கிறதுனால தான் அல்லாஹ் என்ன செய்யிட்டான்? ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யிட்டான்? யுஸப்பிஹூன லைல வன்னஹார லா யஃப்துரூன், மலக்குமார்கள் இரவு பகலாக நான் ஸ்டாப்பாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள் ஒரு இடத்துல சொல்கிறான். அதே மாதிரி மலக்குமார்களை காலையில் ஒரு கூட்டம், மாலை நைட்டு ஒரு கூட்டத்தை 70,000 பேர் அனுப்பி வச்சு, எது ஒரு நாள் 2 நாள் அல்ல, அதுக்கு கீழே பெரிய ஹதீஸ் நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூரில் இருந்து தூக்கிட்டு போவாங்கல்ல கியாமத்து நாளையில், யஸுஃபூனஹு, ஒரு பட்டில் இருந்து கொண்டு வந்து பூமி முதல்ல கபூரில் எழுப்பப்படுற ஆள் யார் தான்? அவ்வளுமையன் ஷக்குல் அரது. ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, பூமி பிளந்து முதல் எழுப்பப்படுறவன் நான் தான் முதல்ல அப்படின்னு சொன்னாங்களே ரசூல்லா. அந்த சமயத்தில் ஒரு பட்டு துணியை கொண்டு வந்து யஸுஃபூனஹு, ரசூல்லாவை பட்டில் தூக்கிட்டு போகிற வரைக்கும் அந்த செலவாத் இருந்து கொண்டே இருக்கும்னு எழுதுறார். அந்த கபூருக்குள்ளே இருக்கிற வரைக்கும், அவங்க அங்கேருந்து தூக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பி போகிற வரைக்கும் மலக்குமார்கள் அந்த வேலையை செய்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், இன்னல்லாஹு வ மலாயிக்கத்தஹு. இப்போ வழங்குங்க இந்த சம்பவத்தோடு. அல்லாஹும் சொல்கிறான், மலக்குமார்களும் சொல்கிறாங்க. எத்தனை ஆண்டு சொல்கிறாங்க? கபூரில் இருந்து எழுப்ப போகிற வரைக்கும் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. எங்கே இருந்து சொல்கிறாங்க? கபூரில் இருந்து தடவிக்கிட்டே சொல்கிறாங்க. இங்கே நின்றுக்கிட்டு அவன் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் துவாவதுனா கையை அடிக்கிறான். அவன் ராணுவத்தை ஆளை விட்டு அடிக்க வச்சிருக்கான். இவன் அடித்தவனா மட்டும் ரசூலுல்லாஹ்வுக்கு தலவாத்து வீரமா, கண்ணுக்கு தெரியாத ஒரு கூட்டம் நின்றுட்டு நிற்கிற தலவாத்து வராங்களே, இவங்களை விரட்ட முடியுமா அவனால்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது செலவாத்து வந்தா விரட்டுறாங்க. அன்னைக்கு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறால பார்க்குறால விரட்டுற, பார்க்காத ஆள் ஓதுறாங்க பற்றிலாம், இவங்களை அவனால் வெட்ட முடியும்? சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆக ஒரு நாள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் எங்கே போனாலும் சஹாபாக்கள் கண்ணு அவங்கள பார்த்து இருக்கும். ரசூலுல்லாஹ் ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து ஏதாவது ஆபத்து, யாரும் ஆபத்து. ரசூலுல்லாஹ் வந்து ஹுதைபியா உம்ராவுக்கு வந்த நேரத்தில் மக்கா வந்து ஒரு இஸ்லாமத்தினுடைய ஊராக இல்லை. அப்போ என்ன செய்தாங்களாம் சஹாபாக்கள்? 1500 பேரும் ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க? குனிஞ்சா 1500 பேரும் ஒரே மாதிரி குனிஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் மறைச்சு நின்று ரசூலுல்லாஹ் கையை தூக்குனா எல்லாரும் கையை தூக்குனாங்க. இந்த இது பண்ணுவாங்கல்ல, இந்த இராணுவ இதில் இந்த இராணுவ தளபதி இந்த அணிவகுப்பு மரியாதை நடக்கும் தெரியுமா? கரெக்டாக அவர் சொன்னார். ரசூலுல்லாஹ் எப்படி சாஞ்சா அதே மாதிரி சஹாபாக்கள் சாய்வாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த சைடு கேப்பில் எவனாவது அடிச்சிடக்கூடாதுன்ட்டு. அப்படியே எல்லாம் கூடி நின்று ரசூலுல்லாஹ்வை அப்படியே என்ன செய்தாங்க? சஹாபாக்கள் பாதுகாத்தாங்களாம். அந்த மாதிரி கண்ணும் கருத்துமா நம்ம உடம்புல அடிபட்டாலும் எங்கே அடிபட்டக்கூடாது, ரசூலுல்லாஹ்க்கு மேலே அடிச்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் ஒரு நாள் அப்துர் ரஹ்மான் அவுஃபுல்லான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க. நானும் உள்ளே பின்னாலேயே போனேன். ஆனால் பின்னால் போனது அவங்களுக்கு தெரியாது. தப்சீரில் இப்னு கசீர் இமாம் எழுதுறாங்க. போய் என்ன செய்தாங்க? இந்த ஆயத்தினுடைய தப்சீரில் வருது, ரசூலுல்லாஹ் சுஜூதில் ரொம்ப நேரம் ஆச்சு. அப்போ நானும் போனேன். சுஜூதில் இருந்தாங்க. போய் சுஜூத் செய்தாங்க ஒரு இடத்துல. சுஜூத் செய்தாங்க. நான் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சுஜூத் செய்த ஒரு ஆள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் நேரத்தில் எப்படி எஞ்சி தலையை தூக்கிடலாம்ல, தலையை தூக்கவே இல்லை. நான் பார்த்தேன், ஆஹா வச்ச தலையை தூக்காமல் இருக்கிறாங்களே, ஒரு கால் ரூஹ் இருக்கோ இல்லையோ, ரூஹ் போயிருச்சோ, அப்படியே பயம் வந்துருச்சு எனக்கு. ஆனால் ஆடாமல் அசையாமல் அப்படியே சுஜூதில் இருந்தே. ஏன்னா எத்தனையோ சஹாபாக்கள் சுஜூதில் இருந்தால் அவ்வளோ பார்த்தா இருக்கிறாங்க. அபு சாலபத்துல் ஹஷனிங்கிற ஒரு சஹாபிலாம் சுஜூதில் இருந்தாப்புல தஹஜ்ஜுதில் வஃபாத்தாயிட்டாங்க. வழங்குதா? அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்வுடைய தலை பக்கத்தில் வந்து அவங்க தலையை தூக்குறதுக்காக கீழே குனிஞ்சல்ல. அப்போ யதார்த்தமாக அவங்க தலையை தூக்குறதுக்கும் நான் அவங்க தலையை தூக்கி பார்க்குறதுக்காக கீழே குனிஞ்சதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. என்ன அப்துர் ரஹ்மான் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலுல்லாஹ், நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணியே வந்தேன், நீங்கள் குனிஞ்சி இல்லை, குனிஞ்ச உடனே நீங்கள் தலையை தூக்கின்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, எனக்கே பயம் வந்துச்சு, ரூஹு போயிட்டோன்னு பயந்துட்டேன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு. இல்லை, நான் வந்து ஏன் இவ்வளோ நேரம் சுஜூதை நீட்டியிருந்தேன்னா, நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்போ வந்தாங்க, வந்து ஒரு நல்ல செய்தியை சொன்னாங்க.
அதில் நாங்கள் பேச்சு நீண்டுட்டு என்னான்னு உங்கள் பேரில் யாரும் செலவாத்து சொன்னாலும் மலக்குமார்கள் அவங்களுக்கு துவா செய்கிறாங்க. நமக்கு சொல்கிற செலவாத்துக்கு யார் நமக்கு துவா செய்கிறாங்களா? மலக்குமார்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு தகவல் சொல்லி விட்டுருக்குறான். அந்த சந்தோஷத்தில் தான் நான் என்ன செய்தேன், நான் தலையை தூக்காமல் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு சொன்னான். பொதுவாக எப்பவுமே ரசூலுல்லாவுக்கு வந்து நன்றியோட சுக்குர் நிறைய செய்வான். நன்றி சுக்குரில் பல சுக்குர் இருக்குது. நன்றி இன்னைக்கு நம்ம அந்த சுக்குர் நன்றி எங்கே செய்கிறோம்? ஏன்னா நன்றிக்கா நிறைய சுக்குர் செய்யணும். அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் உடனே சுக்குர் செய்வாங்க. பத்ர் யுத்தத்தில் பத்ர் போரில் அபூஜஹல் வஃபாத் ஆகிட்டான்னு உடனே ரசூலுல்லாஹ் சுஜூத் செய்தாங்க. ஒரு பெரிய தலை போயிட்டான்ப்பா, நமக்கு ரொம்ப தலைவலியில் இருந்து கொடுத்துட்டு இருந்தானே, அவன் போய் சேர்ந்துட்டான்னு சொல்லி உடனே அல்ஹம்துலில்லாஹ் சுக்குர் செய்தான். அப்போ சுக்குர் முதல்ல அல்லாஹ்வுக்கு செய்யணும். சுஜூதுங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். சுக்குர் செய்யணும். ஒரு நல்ல நமக்கு ஒரு பெரிய லம்பா ஒரு வியாபாரம் நடந்து போச்சு, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு சுக்குர் ஒரு குடிஞ்சு ஒரு சுக்குர் அடிச்சு. ஆனால் ஒழு இல்லாமல் அடிச்சிடாதீங்க. ஒழு செய்யிட்டு ஒரு சுக்குர், ஒழுவோடு இருந்தால் ஒரு சுக்குர் அங்கே செய்துக்கிறேன். அல்லாஹ்வுக்கு அப்பப்போ ஒரு நியமத்தை அனுபவிக்கும் போது நன்றி செய்துக்கிறேன். அந்த கட்டத்தில் விஷயத்துக்கு வரேன். அப்போ பாருங்க, கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்கள் பேரில் எனக்கு ஒரு மஹப்பத் இருக்குது, ஸலவாத் மஹப்பத். அந்த மஹப்பத்தில் நான் வந்து ஒரு நாளை 3ஆக பிரித்து உங்களுக்குன்னு என்ன செய்கிறேன், 8 மணி நேரத்தை, ஒரு வேலை ஜாப்பு 8 மணி நேரம் தானே, 3ல் ஒரு பகுதி உங்களுக்கு செலவாத்து சொல்லலான்னு நினைக்கிறேன். இதை மத்தா ஷீத்தை, அது உங்கள் விருப்பம். நாங்கள் ரசூல், நீங்கள் 8 மணி நேரம் சொன்னால் அது உங்கள் விருப்பம். இன்னொரு சமயத்தில் சொன்னாங்க, யாரை சொல்லலாம், நான் உங்களுக்காக 16 மணி நேரமாக செலவாத்து சொல்லலாம் நினைக்கிறேன், 8 மணி நேரம் என் சொந்த வேலையை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்பவும் சொன்னாங்க மத்தா ஷீத், உங்கள் விருப்பம்னு சொன்னாங்க. இன்னொரு சமயம் யார் சொல்லலாம், எனக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் ஃபுல் டைமும் 24 மணி நேரமும் உங்களுக்காக செலவாத்திலே கழிக்கலான்னு ஆசைப்பட்றேன், யாரை சொல்லலாம். அப்போ சொன்னாங்க, அந்த மாதிரி நீ செய்வது உமக்கு சிரமம். 24 மணி நேரம் நான் ரசூலுல்லாஹ்வுடைய பல நம்ம ஜோலியெல்லாம் விட்டுட்டு செய்கிறதுங்கிற மாதிரி ரிஸ்க்கு தான். அப்படி நீ தயாராகிவிட்டால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, இதன் யக்ஷிஃப் ஹம்மக் வ யக்ஃபி ஹம்மக், உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி விடுவான்னு சொன்னான். பாருங்க, உலகத்தில் ஒரு மனிதன் எந்த கஷ்டத்தை இருந்தாலும் செலவாத்தை கொண்டு சாதிச்சிடலாம். ஆனால் ஒரு 5-10 ஓதக்கூடாது, ஒரு 5000 ஓதணும், ஒரு 10000 ஓதணும், ஒரு வாரம் ஓதணும், சாதிச்சிடலாம். என் வாழ்க்கையில் அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை நான் சாதிச்சிருக்கேன் அல்லாஹ்வுடைய கிருபையில். செலவாத்தினால் நமக்கு கிடைச்ச என் அனுபவத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆயுதமே செலவாத்து தான். சாதிக்க முடியுமா அந்த விஷயத்தை அப்படின்னு நினச்சா யாரை கொண்டும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை செலவாத்தை கொண்டு சாதிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை அல்லாஹ் எனக்கு பல விஷயத்தில் தந்தான். அது உங்களுக்கும் வரணும், அதுக்காக சொல்ல வர. ஏன்னா ஒன்று 5-10 ஓதக்கூடாது, 5000 10000 ஓதணும். ரொம்ப சடைவாக இருக்கும். அது அந்த காரியம் முடிகிற வரைக்கும் ஒரு வெறியாக ஓதணும், வெறித்தனமாக ஓதணும். ஒரு வாரம் ஆனாலும் ஆகும், அல்லாஹ் அதை நடத்துவான். சில நேரத்தில் ஒரு மாதத்துக்கு பிறகு நம்ம எதிர்பார்த்த விட பெருசாக அந்த காரியத்தை அமைச்சு தந்துடுவான். அந்த மாதிரி ஓதணும். சும்மா ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓதணும், அதை ஓதி ஆகணும். ஆனால் அது நமக்கு லேசாக அது நடக்காத மாதிரி ஒரு லேட்டாகிற மாதிரி தெரிஞ்சவொன்னே சோர்ந்துடக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ் சக்ஸஸ் ஆக்குவாங்கிற ஒரு நம்பிக்கை, எல்லாமே நம்பிக்கை தானேங்க. அந்த நம்பிக்கையோடு ஓதணும். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சமயம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாங்கள்லாம் ஒரு வெளியே போகிறதுக்கு கிளம்பி நின்னோம். ரசூலுல்லாஹ் கூட்டமாக கிளம்பி நின்னோம், எல்லோரும் வெளியே நின்று கிளம்பி நின்னோம். அப்போ ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து சலாம் சொன்னான். அப்போ அந்த ஒட்டகம் சத்தமாக கத்திச்சு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மதீனாவினுடைய காவலாளி குறுக்கா இருக்கான்ல, அவன் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு புகார் பண்ணார். ஒரு ஆள், இந்த ஒட்டகத்துக்கு இந்த ஆள் இருக்காரு, உங்கள்கிட்ட சலாம் சொல்கிறாரு, இவர் வந்து இந்த ஒட்டகத்தை திருடிட்டார், இவர் ஒரு திருடன். யாரை பற்றி? மதீனாவுடைய ஒரு குறுக்கா வந்து என்ன செய்கிறாரு, காவலாளி, ஊர்னு காவலாளிக்கல்ல, இந்த ஒட்டகத்தை இந்த ஆள் திருடிட்டார், இது ஒரு திருடன் அப்படின்னு. அந்த சமயத்திலும் அந்த ஒட்டகம் பயங்கரமாக கத்துச்சு. இயற்கையிலே முதலையும் கத்துச்சு, ரெண்டாவது பயங்கரமாக கத்துச்சு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மரியாதையை ஓடி போய். யாரை பார்த்து சொல்கிறாங்க? திருடன் சொன்னார்லங்க, குறுக்காவை பார்த்து, அந்த காவலாளியை பார்த்து சொல்கிறாங்க, மரியாதையை ஓடி போயிடுது. நீ அவரை திருடங்கிற, ஆனால் அந்த ஒட்டகம் என்ன சொல்லுது தெரியுமா, இவர் இந்த ஒட்டகத்துக்கு நான் சொந்தக்காரன், என்னுடைய சொந்தக்காரன் உரிமையாளர் தான் இவர் திருடன் கிடையாதுன்னு அந்த ஒட்டகம் சாட்சி சொல்லுது. நீ என்ன திருடன் சொல்கிற? இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஒட்டகத்தினுடைய பாஷையும் தெரியுதா? ஆனால் காட்டிக்கிற மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விஷயத்துக்கு வர அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த சஹாபியை கூப்பிட்டு தனியாக கேட்டாங்களாம். ஆமாங்க, அவங்க காவலாளி வந்து உங்களை திருடங்கிறான், ஆனால் உங்கள் ஒட்டகம் பயங்கரமாக கத்தி நீங்கள் வந்து ஒட்டகத்துக்குரிய உரிய ஆளுன்னு சொல்லுத,
அங்கே உங்களை கவனித்தேன், நீங்கள் ஏதோ தலையை குனிஞ்சிட்டு ஓதிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, என்ன ஓதுனீங்கன்னு கேட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, யார சொல்லலா, காவலாளி உங்கள்கிட்ட புகார் பண்ணிட்டான், நான் ஒட்டகத்தை திருடிட்டேன், காவலாளி புகார் பண்ணிட்டான். அப்போ ஒரு ஆள் வந்து அவன் தான் ஊர் காவலாளி, இப்போ நான் திருடன் நீங்கள் கொடுத்துட்டா வந்து என் கையை வெட்டி ஆகணும், அதனால் இந்த கட்டத்தில் நான் என்ன செய்தேன், ஒரு ஸலவாத் ஓதுனேன். தபரானி இமாம் தன்னுடைய தபரானி ஹதீஸ் கிதாபில் எழுதுறாங்க, என்னவா ஸலவாத் ஓதுனீங்கன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி ஹத்தா லா தபகா ஸலாத்துன் வர்ஹம் அலா முஹம்மதின் ஹத்தா லா தபகா ரஹ்மத்துன் வஸல்லிம் அலா முஹம்மதின் ஹத்தா லா யபுகா சலாமுன் வபாரிக் அலா முஹம்மதின் ஹத்தா லா தபுகா பரக்கத்துன். என்னது? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஹத்தா லா தபுகா சலாத்துன் வர்ஹம் அலா முஹம்மதின் ஹத்தா லா யபுகா லா தபுகா ரஹ்மத்துன். இப்படி ஒரு ஸலவாத் ஓதுனேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை காப்பாற்றுவதற்காக மதீனாவினுடைய வீதிகள் முழுவதும் மலக்குமார்கள் வந்து இறங்கி விட்டார்கள். உங்களை அநியாயமாக யாரும் கையை வெட்டிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் ஓதுன அந்த அவுராதுனால ஸலவாத்துனால உங்களை காப்பாற்றுறதுக்காக அப்படி தப்பி தவறி உங்களுக்கு வெட்டுறதுக்கு தயார்னாலும் அவங்களே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க போல் தெரியுது. உங்களை மதீனா முழுவதும் யார் கூட்டம் நிரம்பி வழியுது, உங்களுக்காக தர்ணாவில் இறங்கி விட்டார்கள், நான் கொஞ்சம் விட்டு அவங்களே உங்களை இழுத்துட்டு போயிடுவாங்க போல் தெரியுது, வெட்டக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஓதன ஸலவாத்து வானத்துள்ள மலக்குமார்களே கீழே இறக்கிட்டுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அப்போ ஸலவாத்துங்கிறது சாதாரணமான ஸலவாத்தும் இருக்குது, பவர்ஃபுல்லான ஸலவாத்துகளும் நிறைய இருக்கத்தான் செய்யுது. ஷாஃபிரா கஸாலி இமாம் யஹ்யால எழுதுவாங்க, ஒரு சமயம் ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டான். கனவுல கண்டவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் கனவுல கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய ஸலவாத் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷாஃபி ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸலவாத் ஒன்று வச்சுருந்தாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய ஸலவாத் என்னன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் குல்லமா அதத தக்ரவு தாக்கிரூன் வஃபல அன் திக்ரிஹில் காஃபிலூன். அது யாருடைய ஸலவாத்து? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய ஸலவாத்து. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்கள் பேரில் இப்படி ஒரு ஸலவாத் ஓதிருக்கிறாங்களே, அதுக்கு என்ன மர்த்தபா பதவி கிடைக்கும் யார் ரசூலுல்லாஹ்? ஷாஃபி இமாமுக்கு. யார் கேட்குறா? ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டு ஷாஃபி இமாமுக்கு இப்படி ஒரு ஸலவாத் ஓதனனால மறுமையினுடைய கிடைச்ச பாக்கியம் என்ன அப்படின்னு யார் கேட்குறா? அந்த மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கேள்வி கணக்குக்காக கீவில் நிற்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க? இப்போ கோர்ட்டில் என்ன மாதிரி அழைக்கிறான், அல்லாஹ்வுடைய உலகம் முழுவதும் மொத்தத்திலேயே கேஸை பாதி நாள்லேயே அல்லாஹ் முடிச்சிருவான். மொத்தத்திலே உலகம் முழுவதும் உள்ள அத்தனை வழக்கையும் அல்லாஹ் வல்லாஹு சரீஉல் ஹிசா, கேள்வி கணக்கை ரொம்ப வேகமாக கேட்டு முடிப்பவன் அல்லாங்கிறான் அல்லாஹ் குர்ஆன். உலகம் முழுவதுமே உள்ள உலகத்தை எத்தனை ஆயிரம் கோடி இருக்கலாம், அத்தனை வழக்கு எவ்வளோ நேரத்தில் முடிஞ்சிருமா? அரை நாளில் முடிஞ்சு போகுமா? அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ கேள்வி கணக்குக்கு கீவில் நிற்க வேண்டிய தேவையே யாருக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வராதுன்னு சொன்னாங்க. இந்த இன்னல்லாஹ் வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபியினுடைய ஆயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தப்சீலையும் ஒவ்வொரு வரலாற்று செய்திகளை எழுதியிருப்பாங்க. அதில் சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, நான் என்ன சஹாபாக்களுடைய காலத்தில் உள்ள ஆளுங்க, நான் சொல்கிற ஆள் யார்? சஹாபாக்களை பார்த்த ஆள் நான் சொல்கிற ஆள் சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிலாம். நான் சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சமயம் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. ஹஜ்ஜுக்கு போயிருக்கும்போது ஒரு மனிதர் பக்கத்தில் ஒரு ஹாஜியை பார்த்தாங்க. அவர் தவாப் செய்யும் பொழுது ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் முபாரிக் அலைஹி, கால் எட்டு வைக்கிற ஒவ்வொரு காட்டுக்கும் ஸலவாத் வர. அப்போ நான் அவங்கள கண்டு கேட்டாங்க, எங்கள் தவாப்பு செய்யும்போது எத்தனையோ துவாக்களை ஓதலாம், ஸலவாத்து மட்டும்தாங்கிறத நம்ம குறிப்பாக்கணும்னு தேவையில்லை, எத்தனையோ துவாக்களை என்ன செய்யலாம் ஓதலாம், ஆனால் நீங்கள் இதை மட்டும் ஓதுறீங்களே அதுக்கு என்ன காரணம்னு கேட்டான். உடனே அவர் ஒரு வாலிபர் சொன்னாங்களாம், நீங்கள் இந்த காலத்தில் ஒரு ஃபேமஸான இமாம், நீங்கள் இந்த காலத்திலேயே ஒரு ஃபேமஸான இமாம் சுஃபியான் சௌரி பெரிய ஆள்லங்க அவங்க, ஆனால் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறனால என்னுடைய குடும்ப பர்சனலான ஒரு ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஏன்னா வேறு ஆளாக இருந்தால் சொல்ல மாட்டேன். எங்கள் வாப்பாவும் நானும் ஒரு காலத்தில் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தோம். வந்த இடத்துல எங்கள் வாப்பா திடீர்னு ஒஃபாத் ஆகிட்டாங்க. ஒஃபாத்தான உடனே அந்த காலத்துலலாம் இன்றைக்காவது அந்த ஜனாசாவுக்கு ஒரு பாதுகாப்போடு அடைக்கிடுவோம், அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் இல்லை. திடீர்னு ஒஃபாத் ஆகிட்டாங்க. நானும் என்னடா இப்படி வந்த இடத்துல போய் ஆகிப்போச்சு, நமக்கு ஆள் இல்லையே, யார்கிட்ட போய் சொல்கிறதுங்கிற ஒரு கவலையில் இருந்தேன். ஆனால் ஒஃபாத்தான உடனே ஜனாசா பாடி அப்படியே பயங்கரமான நிலைமையை கண்டிஷன் ஆகிப்போச்சு.
வயிறு வீங்கிட்டு, முகங்களெல்லாம் கன்னங்களெல்லாம் முகமெல்லாம் பயங்கரமான ஒரு கோலத்தில், வயிறும் வீங்கி போச்சு, முகமெல்லாம் கருத்து போய் பார்க்குறதுக்கே பயங்கரமான ஒரு கோலத்தில் ஆயிடுச்சு. அதனால் என்னுடைய வாப்பாவுடைய வஃபாத் ஒரு புறம், இரண்டாவது என்னுடைய வாப்பாவுடைய வயிறு இந்த மாதிரி உடல் இந்த மாதிரி மோசமாக போகிறத பார்த்து நான் என்ன செய்யிட்டேன், அப்படியே ஒரு கவலையில் தூங்கிட்டேன். அப்போ கனவுல ஒரு வெள்ளை உடை உடித்து அழகான நிறமுள்ள ஒரு மனிதர் உள்ளே வர்றாங்க. அப்போ எங்கள் வாப்பாவுடைய துணியை அப்படி கஃன் துணியை விலக்கிட்டு முகத்திலிருந்து அப்படியே கால் வரைக்கும் தேய்ச்சி விட்டாங்க. அப்போ அந்த வீக்கம் அப்படியே வத்து மட்டும் இல்லாமல் கலர் நல்ல கலர் கொடுத்துட்டு, பழைய கலரும் கொடுத்துட்டு. இது கனவுல தான் நடக்குது. அப்போ வந்துட்டு என்ன செய்தாங்க, வாசப்படி விட்டு வெளியே போகிறாங்க. நான் வேகமாக போய் அவங்க சட்டையை பிடிச்சி இழுத்து கேட்டேன், இந்த மாதிரி ஒரு ஆள் பழக்கமில்லாத இந்த இடத்துல இந்த மாதிரி உதவி செய்யிட்டு போகிறீங்களே, உங்களை யார் நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அவமா தாரிஃபுனி, என்ன தெரியலையா, உங்கள் வாப்பா சக்ராத் ஹாலில் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை கொண்டு உதவி தேடினார், நிறைய செலவாத்து ஓதினாள், ஆனால் அவர் நிறைய பாவம் செய்தாள், அதனால் என்னுடைய செலவாத்து நிறைய ஓதிருந்ததுனால என்னை கொண்டு உதவி கேட்டார், அதுக்கு தான் நான் உதவி செய்துட்டு போகிறேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது கனவு காட்சி தான். ஆனால் முழிச்சு பார்த்தா இவன் வாப்பாவுடைய ஜனாசா நல்ல நிலையில் உடம் வற்றி நல்ல பிரகாசமாக இருந்தது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ராணி ஃபில் மனாமி ஃபக்கத் ராணி ஃபில் யக்லா. ஃபில் ராணி இல்லை, ஃபில் யக்லா. என்னை கனவில் கண்டால் வெளிப்பிலேயே கண்ட மாதிரி தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். விழிப்பிலேயே பார்த்தேன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ் எத்தனையோ சாப்பாக்களுக்கு என்ன செய்யிருக்கிறாங்க, நோய்க்கு மருந்து கொடுத்துருக்குறாங்க, ஒடிஞ்ச காலை ஒட்டி விட்டுருக்குறாங்க, காயத்துக்கு மருந்து விட்டு ஒரு செகண்ட்லேயே ஷிபா வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி கனவுல கண்டாலும் அதே மாதிரி ஒரு பாக்கியம் நடைபெறும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க. அது எல்லா பாவிக்கும் கிடைக்குமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்துடைய தொடர்புள்ள ஆளுக்கு தான் கிடைக்கும். முஷக்காஷஃபத்துல் குலூப் என்ற கிதாபில் எழுதுவாங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்களாம், ஆனால் ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பிக்கிட்டான், கண்டுக்கிறவே இல்லை. கனவுல ரசூலுல்லாஹ்வை பார்க்குறாரு அந்த ஆள், ஆனால் ரசூலுல்லாஹ் அவங்கள திரும்பி பார்க்கல. அப்போ அந்த ஆள் கேட்டாரான் ரசூலுல்லாஹ்ட்ட, யார் ரசூலுல்லாஹ், என்னை இன்னி இல்லை ஆரிஃபு, என்னைய கண்டுக்கிறவே இல்லை யார ரசூலுல்லாஹ். அப்போ அவங்க சொன்னாங்களாம், உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா, லா ஆரிஃபுக், நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. அப்போ யார் ரசூலுல்லாஹ், உங்களை பற்றி உலமா பெருமக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் நபிமார்கள் எப்படி ஆளுன்னா பெத்த புள்ளியை தெரிவதை விட உம்மத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்ச ஆளுன்னு சொல்கிறீங்க சொல்கிறாங்க, ஆனால் என்னையே தெரியலன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க சொல்கிறது உண்மைதான். யாரை நான் தெரியவேன்னா, இன்ன மாரிஃபத்தி பி உம்மத்தி பி கதிரி சலாத்தியும், என் உம்மத்துமார்களை நான் யாரை பற்றி தெரிவேன்னா அவங்க எந்த அளவுக்கு செலவாத்து வராங்களோ அந்த அளவு வச்சு தான் தெரிவேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு ஒலாக்கின் இன்னக்க லாத்தது குர்னி பி சலாத், நீ ஒரு நாளும் ஒரு செலவாத்து என் மேலே ஓதலையே, ஒரு செலவாத்துக்கும் என்னை நினைவு கூறவே இல்லையேன்னு. அதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு 100 செலவாத்துன்னு தனக்கு அவர் கட்டாயமாக்கி கொண்டு ஓதனாராம். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கனவுல சொன்னாங்களாம், ரீஃபுக்காலான் வாஷிஃபா உலக், இப்போ நீ யாருன்னு அடையாளம் கண்டுக்கிட்டேன், கண்டிப்பாக உனக்கு ஷஃபாத்தும் செய்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அந்த கனவுல சொன்னார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி எழுதுவாங்க கிதாபில், முகாஷஃபத்துல் குலூப் என்ற கிதாபில். ஒரு நாள் ஒரு அம்மா அவங்கள்ட்ட ஒரு கனவு வந்து சொல்லிச்சு, யார் பெரியவங்களே, என் மகன் இறந்து போயிடுச்சு, நான் கனவுல பார்த்தேன், நரகத்தில் வேதனை செய்ய போட்டிருக்கிற கோலத்தில் பார்த்தேன், அதனால் எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னான். இதே நிகழ்ச்சியை அவங்க சொல்லிட்டு போன பிறகு மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுல பார்க்குறாங்க, அந்த புள்ள சொர்க்கத்தில் நல்ல நிலையில் இருக்கிறத பார்த்தாங்க. அப்போ அவங்க அந்த புள்ளைகிட்ட கேட்டாங்களாம், நேற்று தாம்மா உங்கள் உம்மா வந்து என் புள்ள நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க, ஆனால் நீ சொர்க்கத்தில் நல்ல நிலையில இருக்கே ஏன் அப்படின்னு கேட்டான். அப்போ அவங்க அந்த பிள்ளை சொல்லிச்சான், இந்த ஒரு மனிதர், இந்த கபர் வழியாக நடந்து போன ஒரு மனிதர் ஒரு 30 செலவாத்து ஓதி இந்த கபராளிகளுக்கு ஈசால் சவாபு பண்ணிட்டு போனான். அந்த பாக்கியத்தினால் அல்லாஹ் அந்த ஏரியாவில் அடக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் அல்லாஹ்தால் என்ன செய்தான், கபருடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கிவிட்டான், வேதனை இல்லாமல் ஆக்கிவிட்டான். அப்போ யாரோ எவரோ ஓதி துவா செய்த அந்த துவாவே அந்த செலவாத்தை அவருக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தினா, அப்போ நமக்கு சேதா. பௌதநாயகத்துடைய வரலாறு ஒரு சமயம் படித்தேன், அவங்களுக்கு ஏதாவது திடீர்னு ஒரு ஆபத்து ஒரு கஷ்டம் வந்துட்டா என்ன செய்வாங்களாம், திடீர்னு இதா நஸ்ஸல லஹு நாசிலுன் அவ் ஹாதிசுன், பௌதநாயகத்துக்கு ஒரு சோதனை எதுவும் வந்துட்டுன்னு சொன்னா, ஏதாவது ஆபத்து சோதனை வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே நினச்சிவாங்களாம், உதவு செய்வாங்களாம், நல்ல முறையில் உதவு செய்வாங்களாம். உதவு செய்துட்டு
2 ரக்காயத்து தொழுதுட்டு ரசூல்லா அப்படியே செலவாத் ஓதுவாங்களாம். செலவாத் ஓதிட்டு சொல்லுவாங்களாம், ஒரு கவிதை மாதிரி ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க, யுதுரிக்கினி லைமுன் வாந்த தஹீரத்தி, நீங்களே என் பேக்ரவுண்டா என் சொத்தா இருக்கும்போது எனக்கு எந்த சோதனையும் வருமா நாயகமே அப்படிம்பாங்களாம். வாந்த அதுலமுன் வில் பைதா வாந்த நசீரி, நீங்களே எனக்கு உதவியா இருக்கும்போது வெற்ற வெளியில் இருள் ஏற்படுமா நாயகமே அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்லுவாங்களாம். சொல்லிட்டு ஒக்கான யக்சுரு பாத தாலிக்க, அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய செலவாத் ஓதுவாங்களாம். ஃபய் யுஃபர்ரஜஹுல்லாஹு, அல்லாஹ் உடனே அந்த கஷ்டத்தை நீக்கி விடுவான். யாரு? ஒரு சோதனைன்னு வந்த உடனே 2 ரக்காயத் தொழுது அதிகமா செலவாத் ஓதி அதன் மூலமாகவே அல்லாஹ்வுடைய கஷ்டத்தை நீக்குவான்னு சொல்லி யாருடைய வரலாறுல இருக்கு, ஓதுநாயகத்துடைய வரலாறுல எழுதுறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அபூபக்கர் இப்னு முஜாஹிதுல் முக்ரிங்கிற ஒரு இறைநேசர் கனவுல பார்த்தாங்க. தப்சீர் ரூஹுல் பயான் எழுதுறாங்க. அப்போ கனவுல அவங்க அபூபக்கர் இப்னு முஜாஹிதுல் முக்ரிங்கிறவங்கள அபூபக்கர் ஷிப்லிங்கிற இறைநேசர் பார்க்க வந்தாங்க. யாரு? அபூபக்கர் இப்னு முஜாஹிதுல் முக்ரிங்கிற இறைநேசரை அபூபக்கர் ஷிப்லிங்கிற இறைநேசர் பார்க்க வந்தாங்க. உடனே என்ன செய்தாங்க, அவங்க அந்த உடனே இந்த இறைநேசர் எழுந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள மானக்கா செய்தாங்க. உடனே சீடர்கள்லாம் கேட்டாங்களாம், நேற்று மந்திரி அபு என்னது ஈசல் வசீரிங்கிற ஒரு மந்திரி வந்தார், நீங்கள் இருந்த இடத்த விட்டு எழலையே, இன்னைக்கு அபூபக்கர் ஷிப்லிங்கிற ஒரு அவங்க வந்தவொடனே உடனே எழுந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவங்கள எழுந்து நின்று மரியாதை கொடுத்துறீங்களேன்னு. அப்போ உடனே சொன்னாங்களாம், மந்திரிக்கு நான் எழலை, அபூபக்கர் ஷிப்லிக்கு அவங்களுக்கு ஏன் எழுந்தேன்னு சொன்னால், ரசூலுல்லா யாருக்கு மரியாதை கொடுப்பதை பார்த்தேனோ அவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்தேன். அப்போ என்ன ரசூலுல்லாவை பார்த்தீங்களா? ஆமாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்தேன் நேற்று நைட்டு, 2 இரவுக்கு முந்தி பார்த்தேன். அப்போ ரசூலுல்லா கனவுல சொன்னாங்க, யா அபா பக்கர் இதா கான ஃபீ கதின், நாளைக்கு ஃபஸயதுகுலு அலைக ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா, நாளைக்கு உங்கள்கிட்ட ஒரு சொர்க்கவாசி வருவாங்க. ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, நாளைக்கு ஒரு மனித சொர்க்கவாசி வருவாங்க, வந்தா ஃபைதா தகல ஃபாக்ரீம், அவங்களுக்கு நீ சங்க செய்யணும். நீங்கள் அது மாதிரி வந்தாங்க, நான் சங்க செய்தேன். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ரசூலுல்லா திரும்ப கனவுல சொன்னாங்க, அக்ரமக்கல்லா கமா அக்ரம் த ரஜுலம் மின் அஹ்லில் ஜன்னா, அல்லாஹ் உங்களுக்கு சங்கை செய்யட்டும், சொர்க்கவாசி நீங்க சங்கை செய்த மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு சங்கை செய்யட்டும். ரசூலுல்லாஹ் சங்கை செய்த பிறகும் வாழ்த்து சொன்னாங்க. அப்போ நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ், அபூபக்கர் இப்னு ஷிப்லி அவங்களுக்கு எழுந்து மரியாதை கொடுக்க சொன்னீங்களே, ஏன்? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், ஏன் நீங்க மரியாதை கொடுக்க சொன்னீங்க? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கர் இப்னு ஷிப்லி அவங்க வந்து ஒவ்வொரு வக்து தொழுகை பிறகும் 5 சலவாத் ஓதுவாங்க. ரொம்ப ஒன்றும் இல்லை, என்னது எது குரு இஸ்ர குல்லு சலாத், ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகு என்ன செய்வாங்க, 5 சலவாத். அப்படியே 5 வக்து தொழுகை ஒரு நாளைக்கு 25 சலவாத் தான், பெரிய விஷயம் இல்லையாங்க. ஒரு வக்து தொழுகைக்கு பிறகும் அது ஓதிட்டு இதில் கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அசீசுன் அலைஹிம் அனீத்துன்னு அந்த ஆயத்தை ஓதி முடிச்சுட்டு 5 சலவாத் என்ன செய்வாங்க. இன்னைக்கு அந்த பழக்கம் செய்தி நல்லூரில் இருக்கு, நம்ம இருக்குல்ல, திருநெல்வேலி செய்தி நல்லூர்லாங்க, செய்தி நல்லூரில் என்னைக்கா நீங்கள் திருநெல்வேலி காயில் படுத்து திருநெல்வேலிக்கு போகும்போது செய்தி நல்லூர் ஸ்டாப்பில் வண்டி நிற்கிது இல்லை, நீங்கள் இல்லை செஸ் நிற்கும், 1 2 3 நிற்கும், இறங்கி ஒரு நாளைக்கு நீங்கள் செக் பண்ணுங்க, 5 பக்கத்துலையும் லக்கது ஜாக்கும் ரசூலும் நாம் பூசிக்கும் சொல்லிட்டு சல்லல்லா அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த ஹதீஸ் இந்த செய்தி யாரோ அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்களோ, பெரியவங்களோ ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வேறு எந்த பழக்கம் எந்த ஊர்லேயும் கிடையாது. நம்ம தனியாக இருந்தாலும் சொல்லுவோம் சொல்ல மாட்டோங்க தான் இந்த ஜமாத்திலே இமாமே ஊரே எல்லாம் சேர்ந்தே 5. ஆக இந்த பாக்கியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு ஏதோ இதாக இருக்கு பாருங்க. ஒரு மனிதர் இந்த ஆயத்துக்கு தப்சீல் எழுதுவாங்க, லக்கத்து ஜாக்கும் ரசூல், சும்மா ஒன்றும் லக்கத்து ஜாக்கும் ரசூல் நாம் புசிக்க நம்ம போதலை, எந்த முழுது ஓதனாலும் லக்கத்து ஜாக்கும் ஆரம்பிச்சு தான் போதுறோம். அந்த ஆயத்துக்கு எழுதுவாங்க, ரசூலுல்லாவுடைய முஹிப்பு ஒரு ஆள் கனவுல கண்டாங்களா, கஷ்டத்தில். எந்த அளவு கஷ்டம்னா, தனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு வந்து பேரிச்சம்பழத்தை மெண்டு கொடுக்க கூட துட்டி இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பெரியவங்க. ரசூலுல்லாஹ் கனவுல வந்து சொன்னாங்களாம், கவலைப்படாதீங்க, லா தஹ்சன் வலா தகுதம்ம, கவலைப்படாதீங்க, நான் ஒரு மந்திரியை போய் பார்க்க சொல்ல, போய் பாருங்க. யாரை போய் பார்க்க பாருங்க, அலி இப்னு ஈசல் வசீரின் ஒரு மந்திரியை போய் பாருங்க, உங்களுக்கு 500 தீனார் தங்கம் தருவாங்க. பேரத்தம்பழத்தம் பெத்த பிள்ளைக்கு ஒரு பேரத்தம்பழத்தை வாங்கி மெண்டு கொடுக்க கூட காசு இல்லாதவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கனவுல சொன்னாங்க. அலி இப்னு ஈசல் வசீர் ஒரு மந்திரி வீட்டில் போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, அது ஏதாவது ஒரு சம்பந்தம் வேணும்ல, சொல்லுங்க, நீங்க ரஸ்பி அலாமத்தின் ஒரு அடையாளம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கனவுல, நீங்க எனக்கு ஒரு 500 தங்க காசு தரணும்னு சொன்னாங்க. எதை வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க விளங்குறதுன்னா, என்னுடைய கபூர்ல 4000 செலவாத் அவங்க ஓதனதை சொல்லுங்க. அலி இப்னு ஈசல் வசீரி எத்தனை செலவாத் ஓதனாங்களாம்? ரசூலுல்லாஹ்
அங்கே தகவல் போயிடுச்சு ரசூல்லாவுக்கு. அந்த தகவல் வச்சு, ஏன்னா உடனே அலி இப்னு ஈசல் வசீர் எங்க போய் சொன்னாங்களே, இந்த ஒரு அடையாளம் தான் ரசூல்லா சொன்னாங்க. என்ன அடையாளம்? நீங்கள் செலவாத் 4000 ஓதுனீங்கல்ல கபூரில் வச்சு, ரசூல்லா அதை அடையாளத்தை வச்சு சொல்ல சொன்னாங்க. உடனே அவங்க அலி இப்னு ஈசல் வசீர் சொன்னாங்களாம், அல்லாஹ் சத்தியமாக சொல்கிறேன், நான் ஓதுனது அல்லாவுக்கும் எனக்கும் தவிர ரசூல்லாவுக்கு தவிர யாருக்குமே தெரியாது இந்த 4000 செலவாத். அப்போ அதை சொல்லியிருக்கிறாங்கன்னா உண்மையிலே ரசூல்லா தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி 500 என்ன 500 1500 தர்றேன். 500 ரசூல்லா சொன்னது. நான் 500 4000 செலவாத் ஓதுனதை நல்ல செய்தியை சொன்னீங்களா, அதுக்கு ஒரு 500, என் ஹிபத் ஒரு 500, என் பங்குக்கு ஒரு 500, மொத்தம் 1500. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த செலவாத் ஓதுனவங்களுக்குலாம் நீங்கள் பாருங்கள், குர்ஆனில் ஒரு ஆயத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். குர்ஆனில் அப்படி தான் ரசூல்லா வச்சிருக்கிறாங்க, முன்பின் தொடர் ஒரு சம்மந்தம் இருக்குங்க. இன்னல்லாஹு மலாயிகத்து யுஸல்லூன இந்த ஆயத்து எங்கே வரும் தெரியுமா? அதுக்கு முந்தி பாருங்கள் ரசூல்லாவுடைய கல்யாண விஷயம் இருக்கும். ரசூல்லாவுடைய சாப்பாடு, ஸையதுனா நாயனுடைய கல்யாணம், அதுக்கு பந்தி சாப்பாடுக்கு சஹாபாக்கள் வந்துக்கிட்டு வீட்டை விட்டு யார் வெளியே போகல, உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு போகணுமா என்ன, பொண்ணு உட்காந்துருக்குது. எல்லாம் ரசூல்லா கல்யாணம் முடிச்சா மனைவியோடு பிரியா இருப்பாங்களங்க, சந்தோஷமா இருப்பாங்கல்ல. சஹாபாக்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ரசூல்லா எல்லாரும் நீங்கள் போங்க, வீட்டுக்கு போங்க, என் மனைவியோ கொஞ்ச நேரம் பேசணும்னு சொல்கிற அளவுக்கு ரசூல்லாவுக்கு என்ன இல்லை, சஹாபாக்களை விரட்டுற மாதிரி வெக்கம். அதுதான் அல்லாஹ் சொன்னா, நீங்கள் சாப்பிட்டு ஒய்தா தாய்த்தும் ஃபன் தஷ்ரு, இப்படிதான் ஒய்தா தாய்த்தும் ஃபன் தஷ்ரு, சாப்பிட்டுட்டா போயிருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இடைஞ்சல் பண்ணாதீங்க. ஏன்னா ரசூல்லா வெக்கப்படுறாங்க, ஆனால் அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். சாப்பிட்டா போயிடணும், வீட்டில் இருக்கக்கூடாது. சரி, சஹாபாக்கள் ஏன் சும்மா கலாமுல்லான்னு பேசுறதுக்காக உட்காந்துருந்தாங்க? ரசூல்லா விட்டு பிரிய மனசு இல்லாமல் உட்காந்துருந்தாங்க. சோறு உண்டமா போனோம்னா தொந்திய நிரப்புனா தொந்திய நிரப்பிட்டு போயிடுவோம் மற்ற இடத்துல. ரசூல்லா வீட்டில் வந்து வயிறு சாப்பிட போயிருந்தாங்க. ரசூல்லாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் ரசூல்லா எல்லாரும் உட்காந்துருந்தா ரசூல்லா மனையோடு சந்தோஷமா பேச வேண்டாமா, ஃப்ரீயா இருக்க வேண்டாமா? அப்போ சஹாபாக்களுக்கு ரசூல்லா விட்டும் பிரிய மனசு இல்லை. அல்லாஹ் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கா? ரசூல்லா விட்டு நீங்க பிரியாமல் இருக்கு, நீங்க வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருந்தா அவங்களுடைய சுய வாழ்க்கை பாதிக்கும். செலவாத்து ஓதுங்க, உங்களுக்குடைய மஹப்பத் உங்களுக்கு தொடர்பு இருக்கும். அதுதான் அல்லாஹ் என்ன செய்தான், அந்த கல்யாண விஷயத்தை சொல்லிட்டு இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன், நீங்க செலவாத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்துங்க, உங்களுக்கு ரூஹானியத்தான ஒரு நசீப் இருக்கும். அதனால வீட்டில் போய் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் போய் கூட்டமாக போய் உட்காந்துக்கிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு நீ அகலாம உட்காதீங்க அப்படிங்கிற அல்லாஹ் சொல்றான். அப்போ சஹாபாக்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் கண்ட கதையை பேசுறதுக்கு இல்லை, ரசூலுல்லாஹ் விட்டு இந்த இடத்த விட்டு பிரியக்கூடாது என்பதற்கு தான் அந்த இடத்த என்ன செய்தாங்க. இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் மேராஜ் பயணம் போனாங்களா, மேராஜ் பயணம் போகும்பொழுது வானத்தில் இஸ்மாயில் ஒரு மலக்கு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை வந்து சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ் வானத்தில் பவரான ஒரு மலக்கு உண்டு, இஸ்மாயில் அந்த மலக்குக்கு பேர். அவங்க ஒரு மூச்சு விட்டாலே 70,000 மலக்கு அல்லாஹ் படைப்பான். அவரை சுற்றி 70,000 மலக்குமார்கள் பணி செய்துட்டு பணிவிட பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து அவ்வளோ பவரான ஒரு மலக்கு. ஆனால் இப்போ காஃப்ங்கிற ஒரு மலையில் ரெக்க ஒடிஞ்சு அழுதுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ அந்த மலைக்கிட்ட கேட்டேன், என்னங்க உங்கள் ரெக்க ஒடிஞ்சு அழுதுட்டு இருக்கீங்களா? அப்போ அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு வரும்போது நான் என்ன செய்தேன், எழாமல் உட்கார்ந்துருந்தேன். நான் அந்த வழியாக ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு வரும்போது நான் என்ன செய்யல, அதனால அல்லாஹ் என் ரெக்கையை ஒடிச்சு இந்த இடத்துல உட்கார வச்சுட்டான். நீங்கள் அல்லாஹ்ட்ட போய் அத்தஷ்பவு இப்படி கேட்டாங்க, அத்தஷ்பவு அல்லாஹ்ட்ட போய் எனக்கா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்ட்ட சொன்னேன், இது ரசூலுல்லாஹ்வுடைய சமாச்சாரம், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஸலவாத் ஓத சொல்லுங்க, நம்ம அவர் சரி பண்ணி விட்டுருவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு மலக்குமார்களையே தங்களுடைய தரஜாக்களை ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்தை கொண்டு தான் தங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டார்கள். இதுதான் உண்மை. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். சுபுக்கி இமாம் தன்னுடைய தபக்காத்து ஷாஃபிஈயால் எழுதுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உயர்ந்த பேரித்த மரத்தை போல ஹைட்டாக ஒரு இடத்துல நிற்பார்கள் மறுமையிலே. அப்பொழுது கீழே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டிருப்பார். அந்த சமயம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துமார்கள் ஒரு மனிதரை நரகத்துக்கு இழுத்து சொல்லப்படும். இதை பார்த்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அஹ்மத், யா அஹ்மத், உங்கள் ரசூலுல்லாஹ், யா அஹ்மத், உங்கள் உங்கள் உம்மத்தில் ஒரு ஆளை நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுகிறது என்று சத்தமிடுவார்கள். என்னுடைய வேஷ்டியை நான் இருக்க கெட்டி கொண்டு, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என் வேஷ்டியை நான் நல்ல இருக்க கெட்டி கொண்டு ஓடி வருவேன். எங்கே யார் என் உம்மத்தில் யார் இழுத்துட்டு போகிறாங்க, இன்னும் இழுத்துட்டு போகிறாங்க பாருங்க. உடனே சொல்லுவேன், நில்லுங்கள், என்ன அங்கே நரகத்தை இழுத்துட்டு போவீங்க? உடனே அவங்க சொல்லுவாங்களா, நஹனுல் கிலாலுல் ஷிதாத் லா யாசூன் அல்லாஹ் மா அமரஹும் வ யஃபலுன மா யுமரூன், நாங்கள்லாம் இரக்கமில்லாத அரக்க குணம் படைத்த மலக்குமார்கள், எங்களுக்கு இழுத்து செல்வது தான் வேலை, இதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, வேணா அல்லாஹ்ட்ட பேசிக்கணும். உடனே
தன்னுடைய தாடியில் எப்படியே கையை வச்சுக்கிட்டு இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, சில யோசிச்சு சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் நீ ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்க. ரசூலுல்லாஹ் பற்றி அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், யோமுன் லா யுஹுஸில்லாஹுன் நபிய்ய, கியாமத்து நாள் எவ்வளோ பாக்கியமான நாள்னா ரசூலுல்லாவுக்கு கேவலத்தை கொடுக்காத நாள் அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா கேட்டாங்க, யா ரப்பி அல்லாஹ் என்னைய மறுமையில் கேவலப்படுத்திடாதன்னு கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், மறுமை பெருமானாருக்கு பாக்கியத்தை கொடுக்கும் நாளே தவிர கேவலத்தை கொடுக்குற நாள் இல்லைங்கிறான் அல்லாஹ். அப்போ என்னை கேவலப்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கிற, என் உம்மத்தில் ஒரு ஆளை கொண்டு நரகத்தில் போட்டால் எனக்கு கேவலம் யா அல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு கொடுத்த வாக்கை நீ காப்பாத்துன்னு சொன்ன உடனே அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவோடும் திரும்ப அந்த மனிதருக்கு விசாரணை, அவருடைய நன்மையினுடைய திராசில அவருடைய நன்மையை திரும்ப எடுத்து போடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும். அந்த சமயத்தில் இதாண்டா நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லி நான் என்ன செய்வேன், அந்த நன்மைக்கு வெயிட்டு போடுற மீசானில் போய் நான் போய் நின்று என்ன செய்வேன், என் எடுப்பில் உள்ள சில பேப்பர் துண்டு மாதிரி சில பேப்பர் துண்டுகளை நான் போய் அந்த தட்டையில் தூக்கி போடுவேன். தட்டில் வெயிட்டு ஏறிவிடும். உடனே அவர் சக்கி என்ற பேர் வந்து மூதேவி பேரில் வந்து சீதேவி என்ற பேர் அவருக்கு பேர் ஒழிக்கப்படும். உடனே அவரே அந்த மனிதருக்கே நம்ப முடியாமல், என்னடா இது என்ன நடக்குதுங்க, நம்மளை நரகத்துக்கு இழுத்து போகிறாங்க, திடீர்னு பாதி தூரத்தில் சம்பந்தமே இல்லாத ஒரு அழகான ஒரு மனிதர் வந்து நம்மளை காப்பாற்றுறாங்களேன்னு சொல்லிட்டு ஆளும் தெரியல யாருன்னே தெரியல. உடனே அவங்க போகும்போது நன்றிக்காவது அவங்களுக்கு ஒரு ஜஸாக்கல்லா சொல்லிடலாங்கிறதுக்காக பக்கத்தில் வந்து மாஹசனக்க வா அஜ்மலக், உங்கள் அழகின் ஆச்சரியம்தான் என்ன, என்ன அழகு இந்த அழகா, உங்கள் அழகும் உங்கள் குணத்தின் ஆச்சரியம்தான் என்ன, என்னை யாருன்னே தெரியாமல் என்னை ஒரு ஆபத்தில் நானே உங்களை கூப்பிடாமல் வந்து காப்பாற்றிட்டீங்களே நாயகம், நீங்கள் யாருன்னு தெரியலாமான்னு சொன்னாங்களாம். அவமா தாரிஃபுனி ஆனால் நபியுக்க முஹம்மது, நான் தான் உன்னுடைய நபி, நான் போட்ட துண்டு சீட்டி நீ ஓதுன ஸலவாத்துன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சுபுக்கியமாக எழுதுறாங்கன்னா, ஏதோ நாம் வைக்கிற சொத்து நம்ம பிள்ளைகளை நமக்கு சதக்கா செய்கிறாங்களோ இல்லையோ, நாம் ரசூலுல்லாவுக்கு மேலே கொடுக்குற ஸலவாத் இருக்குது, அது நமக்கு போடுற சொத்து. அந்த சொத்து நமக்கு மீசானில் காப்பாத்து என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அதான் அவங்க சொன்ன மாதிரி வாந்த தஹீரத்தி நான் சொன்னாங்களே, வாந்த தஹீரத்தி என் சொத்தே நீங்கள் தான் நாயகமே. அது மாதிரி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஸலவாத்துகளை சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சல்லு அலைய யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள் நிறைய ஸலவாத்து ஓதுங்க. உடனே அங்கே ஒரு சஹாபி எழுந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ் எதுக்கு ஸலவாத்து சொல்றீங்க, வக்கத்தை அறிவித்த நீங்கள் தான் மண்ணோடு மண்ணா கபூரில் எலும்பும் தோலுமா ஆயிருவீங்களே, நாங்கள் ஸலவாத்து ஓதுனா என்ன பாக்கியம் கிடைக்கும், நீங்கள் தப்பாக விளங்கிட்டீங்கன்னு சொன்னாங்க ரசூல். எல்லாரும் வச்ச உடனே எலும்பும் தோலும் இல்லை, இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அரதி அன் தஅகுல் அஜ்சாதல் அம்பியா, நபிமார்களுடைய ஜனாசாவை கரையான் திங்காது, இரும்பை கூட துரும்பாய்க்கிறலாம் மண், ஆனால் நபிமார்களுடைய உடம்பை எது அரிசியாது, ஒரு இரும்பு போடுங்க அது துரும்பாயிரும் மண்ணில், ஆனால் அந்த மண் எதை திங்க முடியாது, நபிமார்களை சாப்பிட முடியாது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்கள் ஓதன ஸலவாத் மட்டும் இல்லை, ஒ நபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸக் ரவாஹு இப்னு மாஜா, என்ன சொன்னாங்க, என்ன நீங்கள் மக்கி போகிறது, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னு ஒரு ஷைத்தான் இருந்தான் உலகத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஷைத்தான் என்ன செய்தான், அவன் ஷைத்தான் எவ்வளோ கொள்கை கெட்ட ஷைத்தான் தெரியுமா. ஒரு நாள் மதீனால சில பேர் ஜியாரத்துக்கு சுற்றிட்டு இருக்கும்போது சொன்னாங்களாம், எலும்பு மக்கி உக்கி போன கட்டையை என்ன சுற்றிக்கு நிற்கிறீங்கன்னு கேட்டானா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். உலகத்திலேயே ரசூலுல்லாவுடைய ஜனாசாவும் ஒரு மக்கி போன உடல்னு சொன்ன முதல்ல சொன்ன ஒரு 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 நல்ல வார்த்தையே வரமாட்டுக்கு, மைக்குனால அமைதியாக லைவ் ஆறனால கண்ணியமாக சொல்லிக்கிறேன். ரசூலுல்லாவுடைய கபரையே மக்கி உக்கி போன கட்டைன்னு சொன்ன ஒரு ஒரு மோசக்காரன் அவன் தான் முதல்லே சொன்னான். அவனுடைய சிஷியன் தான் இன்னைக்கு வந்து சொல்கிறான். இன்னைக்கு வந்தவன்லாம் அதில் உள்ள சிஷியன் தான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அன்னைக்கே சொல்லிட்டான். சில விஷயத்துக்கு வர்றோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எங்களுக்கு சாப்பாடே கிடைக்குது, என்ன நீங்கள் மக்கி போயிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒ நபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸக், நாங்கள்லாம் ஹயாத் நாகூரில் நான் பேசும்போது எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க, மறைந்து வாழும் மாநபி ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இன்னைக்கு இருக்கிறாங்க, அப்படி ஒரு தலைப்பே கொடுத்துருந்தாங்க எனக்கு. அதை பற்றி பேசுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், நாளே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா ரசூலுல்லாஹ் ஒரு ஹயாத்துள்ள நபிங்கிறதுக்கு ஸலவாத்து தான் ஒரு காரணம். அப்போ நம்ம ஓதக்கூடிய அதான் புல்கினி இமாம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய அர்ஷில போய் சஜ்தா செய்வாங்களாம். ஒழு வேணும்ல, சஜிதா செய்யணும்னா ஒழு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒழுவே முடியாது, எப்பொழுதும் அவங்கள கொண்டு உள்ள வைக்கப்படுச்சு, அப்பவும் ஸலாத்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு, பதில் சொல்லிகிட்டே இருந்தால் முழிச்சிக்கிட்டே இருந்தால் எப்போ ஒழு முடியும். புல்கினி இமாம் சொல்கிறாங்க, ஒரு ஆள் மௌத்தா போனால் ஒழு முறிஞ்சு போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி முறுக்கு கொடுக்கப்பட்டது சலாத்துக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. வேர்ல்டு டைம் படி 24 தூரம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அல்லாஹ் சலாத்து சொல்லிகிட்டே இருக்கான், மலக்குமார்கள் கபூர்லேருந்து தூக்குற வரைக்கும் சலாத்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒழுவே முடியாத எதுக்கு சுஜூத் செய்யறதுக்கு ஒழுவும்பாங்க புல்கினி இமாம். எவ்வளோ அழகான கருத்து பார்த்தீங்களா, பெரியவங்க எவ்வளோ ஆய்வு செய்தாங்க.
இந்த மடையனுக்கு இந்த மூளை வேலை செய்ய மாட்டேங்குது பார்த்தீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தினாரி அந்த மஜ்லிஸ் இந்த மலாசனை கொச்சப்படுத்துறது, கேவலப்படுத்துறது. அதனால தான் இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸலவாத்துடைய பொருட்டினால் நிறைய ஸலவாத் ஓதக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தரந்து நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளெல்லாம் அல்லாஹு தஆலா நெருப்பு அந்த செலவாத்தினாரிய மாதிரி அந்த பலாய் முசீபத்துகள், நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், சிகிர், வஞ்சனை, சூனியம், பொறாமை, மக்ருகள் அத்தனையும் அல்லாஹ் தஆலா அந்த செலவாத்தின் பொருட்டினால் பூசிக்கு நொறுக்கி